நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. So doctor, ready to play? Yes, sir. Come, let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Hello. Usually குழந்தைங்களை பத்தி பேசணும். அதாவது பெரியவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு அப்படியே நடந்துக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப நல்ல பசங்க. விவாதிக்கிற கேள்வி கேட்குற பசங்க வந்து ரொம்ப கெட்ட பசங்க. இவங்க வந்து உருப்பட மாட்டாங்கங்கிற ஒரு எண்ணம் நம்ம குழந்தைங்களை பற்றி எல்லாருக்கும் இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிற வர்ஜீனியா யூனிவர்சிட்டியில் ரீசெண்டாக குழந்தைங்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் விவாதிக்கிற கேள்வி கேட்குற குழந்தைங்களோட அறிவு வளர்ச்சி சொல் பேச்சு கேட்டு சமத்தா வளர்கிற குழந்தைங்களை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லுது அந்த ரிசர்ச். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தால் விவாதிக்கிற குழந்தைங்க சாமர்த்தியமாக சமாளிக்கிறாங்கன்னு. ஏனென்றால் விவாதிக்கிற குழந்தைங்க சுயநலமாக யோசிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லுது. லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை எப்படி சமாளிக்கணும்னு பெரியவங்கெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு அவங்க கேள்வி கேட்குறதுக்கு அனுமதிங்க. வெரி குட்ன்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்க. ஏனென்றால் கேள்விகள் வாழ்க்கையை மாற்றும். ஸோ லெட்ஸ் பிளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. ஸோ ரோல் ஓவர் கண்டஸ்டன்ட் டாக்டர் கார்த்திகேயன், த சில்ட்ரன்ஸ் சூப்பர் ஸ்டார். நம்ம நடுவில் இருக்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 2 லைஃப் லைன் இருக்குது. 20,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. 40,000க்காக ஆடிட்டு இருக்கீங்க. நல்ல நோக்கத்துக்காக ஆடிட்டு இருக்கீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் பிளே. எஸ் சார். மீண்டும் நல்லதொரு ஆரம்பம். எஸ் சார். Come, let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, வால்மீகி ராமாயணத்தின்படி தசரதன் ஆட்சி செய்த ராஜ்யம் இவற்றில் எது? According to the Valmiki Ramayana, Dasharatha ruled over which one of these kingdoms? The options are A. Midilai, B. Kosalanadu, C. Angadesam, D. Hastinapur. பி கோசலநாடு. B. Kosalanadu. எஸ் சார். Sure? Then lifeline இருக்கு. But if you're sure, I'll lock it. 15 seconds to go. 50-50 சார் லைஃப் லைன். மணியனை தப்புன்னு ஆன்சர் கொடுத்தீங்க. ஷியோர் உடனே 50-50 கேட்குறீங்க. யூ நாட் ஷியோர்? ஷூர். ஏன்னா கோசல நாடுன்றது டவுட் வந்து ஹஸ்தினாபுரம் வந்து மகாபாரத்தில் வருது. துரியோதன ஆட்சி. அங்கதேசம் வந்து கர்ணன் ஆட்சி செஞ்ச நாடு. மிதிலை வந்து சீதாவை பார்த்த நாடு. அதனால் யூ ஷோர் ஆஃப் பட் கெட்டிங் அவர் லைஃப் லைன். ஆமாம். யூ வாண்ட் டு பி டபுள் ஷோர். எஸ் சார். ஸோ ஜீனியஸ், 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடுவோம். அங்கதேசம், கோசல நாடு. 5 செகண்ட் இருக்கு. ஆடியன்ஸ் போல் சார். சென்னை ஆடியன்ஸ் போல். டாக்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டீங்க. இல்லைங்க சார். இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த 2 லைஃப் லைன் யூஸ் பண்ணுறீங்க. ரிஸ்க் எடுக்க வேணாம் தாங்க சார். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வெல் ஆடியன்ஸ், உங்களுக்கான நேரம், ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அங்கதேசம், சி. பி. கோசல நாடு. 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் டாக்டர் கார்த்திகேயன் ஃபார் ஹிஸ் குட் காஸ். And your time starts now. ஆப்ஷன் பி 73%. கோசல் நாடு. Lock B
கோசல நாடு. ஃபர்ஸ்ட் கோசல நாடுன்னு சொன்னீங்க, 50-50க்கு போனீங்க. அதில் கோசல நாடு அங்கதேசம் வந்தது. ஆடியன்ஸ் போலுக்கு ஆமாம். நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களை நம்பியும் ஆடியன்ஸ் கோசல நாடுன்னு ஓட்டு போட்டிருக்கலாம். சான்சஸ் ஆர் தேர். பி கோசல நாடு இஸ் தி ரைட் ஆன்சர். கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தியா. தெளிவா இருந்தீங்க. நான் கேட்டு தப்பு பண்ணிட்டனோ? கேட்கவே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. Well, you have gone to the next level. எஸ் சார். நிறைய குழந்தைங்களோட நீங்க விளையாடுறீங்க, ஆமாங்க. அவங்களோட பார்க்குறீங்க. பேரெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? பேர் ஞாபகம் வச்சுப்பேன் சார். பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காரணம் இன்னொரு குழந்தை தான். ஸ்ரீநிதின்னு ஒரு குழந்தை வந்து எங்கிட்ட வரும்போது ஒரு தடவை நான் குனிஞ்சி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது வழக்கமாக கேட்டேன், நான் பேர் என்னம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை. உடனே அங்கிள் 1 செகண்ட் இருங்க அப்படின்ட்டு நாங்கள் வரும்போதெல்லாம் உங்கள் பேரை கேட்கறதுல நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறோம், உங்கள் பேர் வந்து டாக்டர் கார்த்தின்னுட்டு, நீங்கள் வந்து என் பேரை கேட்டே இருக்கீங்களே, ஏன் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு. அதில் வந்து ஐ ட்ரை டு ரிமெம்பர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் கிட்ஸ் நேம். ஓகே, சூப்பர். எனக்கு இன்னும் அந்த குழந்தைய வந்து நீங்கள் அப்படி ட்ரீட் பண்ணும்போது அந்த ஸ்டெத்தஸ்கோப்பில் இப்படி தொட்டது ஞாபகம் இருக்குது. The way the child was trying to play with it. Thank you, Superb, wonderful doctor. 8வது கேள்வி 80,000 rupeesக்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியில் எந்த கிரிக்கெட் வீரருக்கு பர்பிள் கேப் கொடுக்கப்படுகிறது? Which cricketer gets the purple cap in the Indian Premier League? And the options are A. அதிகபட்ச ரன் குவித்தவருக்கு, B. அதிகபட்ச விக்கெட் வீழ்த்தியவருக்கு, C. அதிகபட்ச கேட்ச் பிடித்தவருக்கு, D. அதிகபட்ச சிக்ஸர் அடித்தவருக்கு. பர்பிள் கேப். Highest wicket taker, most catches, highest number of sixes and highest run. அதிகபட்ச விக்கெட் வீழ்த்தியவருக்கு ஆப்ஷன் பீப்ஸ். Option B. பி சார். Sure. எஸ் சார். Genius lock option B. பார்க்குறீங்களா மேட்ச்? பார்ப்பேன் சார். ஐபிஎல் எஸ் சார். ஆரஞ்சு கேப்னு ஒன்று கொடுப்பாங்க, அது ரன்னு அதிகமாக எடுக்கிறவங்க. அது ரன். ஆமாங்க சார். அப்படின்னா பர்பிள் கேப் இஸ் த ரைட் ஆன்சர். B. ரொம்ப யாரு பார்க்கல ஐபிஎல் இப்போ? கண்டிப்பாக And, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஐபிஎல். நான் நிறைய பார்ப்பேன் ஐபிஎல். நானும் பார்க்கறது உண்டுங்க சார். Yeah. Well, 1,60,000 rupees. 9th question. Before we go, let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. டாக்டர் கார்த்திகேயன். 3 லைஃப் லைன்ஸ் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். சரிங்க. 80,000 ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. 1,60,000 rupees. 9வது கேள்வி உங்களுக்காக இதோ. பழமையான தமிழ் இலக்கியங்களில் கடாரம் என குறிப்பிடப்படும் நாடு இவற்றில் எது? Which of these countries is also known as Kadaram in ancient Tamil literature? And the options are A. Singapore, B. இலங்கை, C. மத்திய கிழக்கு நாடுகள், D. மலேசியா. டி மலேசியா. D. மலேசியா. எஸ் சார். லாக் பண்ணிடலாம். பண்ணலாங்க சார். ஜீனியஸ் லாக் D. மலேசியா. எதை வச்சு சொன்னீங்க? ராஜராஜ சோழன் வந்து கடாரம் கொண்டான்னு ஒரு பட்டம் இருக்குது. ஈஸ்ட் சைடு போயிட்டு அவர் ஜெயிச்சிருக்காரு. சிங்கப்பூர் இப்போ லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆன கண்ட்ரி. ஸோ அதில் வந்து இலங்கையும் மத்திய கிழக்கு நாடு ரூல் அவுட் பண்ணிட்டா மலேசியா தான் இருக்குது. ஸோ அதனுடைய ஏன்ஷியன்ட் நேம் மஸ்ட் ஹவ் பீன் கடாரம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காதபடி நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. D. மலேசியா இஸ் த ரைட் ஆன்சர். தெளிவாடுறீங்க. 1,60,000 ஜெயிச்சிங்க. ஆனால் ஒரு இடத்துல மொத்தம் டப்புன்னு 2 லைஃப் லைனை யூஸ் பண்ணிட்டீங்க. வெல் சூப்பர். இங்கே வந்து டப்புன்னு 2 லைஃப் லைன் இருக்கான்னு கேட்ட உடனே தடுமாறிட்டீங்க. பட் குழந்தை இங்கே உங்கள் கிட்ட வரும்போது ஆமாங்க சார். அழுதுட்டு இருக்கு. ஆமாம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆமாம். ஏன்னு தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது
எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன தெரியும்? எப்படி என்ன தோணும் உங்களுக்கு? குழந்தைங்க ப்ராக்டிஸ் ஆக்சுவலி வந்து ஒரு வெட்டரி ப்ராக்டிஸ் மாதிரி தான் சார். தே ஓன்ட் கம்ப்ளைண்ட். அவங்களுக்கு சொல்ல நான் தெரியும். சொல்ல தெரியாது. ஹிஸ்ட்ரி மதருக்கு ஃபாதர்கிட்டையும் ஹிஸ்ட்ரி எவ்வளோ எடுக்க முடியுதோ எடுத்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் தான் வி ஷுட் கம் டு நோ. ம். இப்போ யூஸ்வலாக சளி பிடிச்சிருந்தா மைட் பி டியூ டு காது வலி, லூஸ் மோஷன் சொன்னாங்கன்னா வயிற்று வலியாக இருக்கலாம். அது மாதிரி ரொம்ப சின்ன குழந்தையா மேபி டியூ டு சிம்பிள் ரீசன்ஸ் பசியாக கூட இருக்கலாம். ஃபீவர் எதாவது இருக்குது, ஆரம்பம் வந்து பாடி பெயினாக தொடங்கலாம். அதனால் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தான் டாப் ப்ரியாரிட்டிங்க சார். ஹிஸ்ட்ரி வைஸ் ஒரு சந்தேகப்படலாம் இதுவாக இருக்கலாம் அப்படின்ட்டு. மற்றபடி இதுதான். நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணமே இப்போ எங்கள் அக்கா மாமா வந்திருக்காங்க சார். ஆமாம். அவங்க தான் வந்து என்னுடைய 19வது வயசுலேயே என்னுடைய ஃபாதர் இறந்துட்டார். அப்போ ஐ வாஸ் டூயிங் செகண்ட் MBBS. அப்போ வந்து நான் மேலே படிப்பேனா இல்லையான்னு ஒரு சந்தேகமாக வந்துடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணலன்னா நடிகர் சிவகுமாரும் நடிகர் ஜெய்சங்கரும் இது மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு பேப்பரில் நான் படித்தது உண்டு. ஸோ ஐ தாட் ஆஃப் கான்டாக்டிங் தெம். அப்போ என்னுடைய அங்கிள் தான் வந்து எனக்கு அப்போ ஒரு அக்கா கல்யாணம் ஆகாமல் வந்து நானும் என் தங்கச்சி இருந்தாங்க. எனக்கு 3 குழந்தை பிறந்த மாதிரி நினச்சிக்கிறேன்னு அவர் தான் காப்பாற்றினார். வணக்கமையா. பாருங்க, என்னைக்கோ போட்ட விதை இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிற்குது. நன்றி ஐயா. தேங்க்யூ ஸோ மச். கிவ் அ பிக் ஹேண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நைஸ் டு நோ அ பர்சனல் மொமெண்ட் லைக் தட். இல்லையா? ஆமாங்க சார், கண்டிப்பாக. அண்ட் அவங்க உங்களை வளர்த்தாங்க. கண்டிப்பாக. யூ ஹவ் பீன் அ கிரேட் டார்ச் பேரர். நீங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்க. அண்ட் யுவர் 2 children are doctors now. ஆமாங்க சார். உங்ககிட்டயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் கூட இப்போ டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். To gain பிஜிக்கு experience. இனிமேல் போகணும் சார் அவங்க. Thank you, doctor. Superb. 10th question for 3,20,000 rupees. இதோ செஞ்சி மன்னனான தேசிங்கு ராஜாவின் இளம் விதவை மனைவியை கௌரவிக்கும் விதமாக 1771 வாக்கில் சதத் உல்லா கானால் உருவாக்கப்பட்ட நகரம் இவற்றில் எது? Which town was built around 1771 by Sadat Ullah Khan in honor of the youthful widow of Desig Raja of Jinja? And the options are A. Ranipete, B. Arkadu, C. Kadaluru, D. Walajabad. ஏ ராணிப்பேட்டை. A. Ranipete. சார். Sure. ஷூர் சார். Lock பண்ணிடலாம். பண்ணிடலாம். Genius. Lock. ராணிப்பேட்டை. அந்த கேள்வியிலேயே விதவை மனைவி ராணிங்கிறதுனால ராணிப்பேட்டையா? அப்படிதான் நான் எடுத்திருக்கேன். ஆ? அப்படிதான் நான் எடுத்திருக்கேன் சார். ஏன்னா ஆற்காடு நவாப்புங்க வந்து ஆற்காட்டில் இருந்தாங்க. Okay. அது நவாப் பீரியட்லேருந்து. கடலூர் வந்து சதன் சைடு வருது. ஓகே. அவங்க செஞ்சி மன்னன் சம்மந்தப்பட்ட இடம் இல்லை. வாலாஜாபாத் இஸ் நியர் காஞ்சிபுரம், அதுவும் செஞ்சி கிட்ட வரல. ஸோ ராணிப்பேட்டை இருக்கலாம். ஏ சரியா இருந்தா 3,20,000 ரூபாய். பட் தவறான பதில் 10,000 ரூபாய். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 3,20,000 rupees. Give him a big hand, ladies and gentlemen. இது தெரிஞ்சுதான் பதில் கொடுத்தீங்க நீங்க. இது மூணுத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால அது எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால another way of looking at it. Superb, doctor. 3,20,000 போதுமா உங்களுடைய எண்ணத்துக்கு? மணி ரெக்குயர்மெண்ட்ன்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் எ ரிலேட்டிவ் திங்ஸ். நான் 9th 6th படிக்கும் போது வந்து 25 பைசா ஒரு காலத்தில் எனக்கு பிக் மணியாக இருந்தது. ஒரு தடவை என்னாச்சுன்னா, நாங்கள் எங்கள் அக்கா 7th, இன்னொரு அக்கா 8th ஸ்கூலில் வந்து பாஸ் கொடுப்பாங்க சர்க்கஸ் பார்க்கறதுக்கு. ஊரில் சர்க்கஸ் வந்தால் ஓகே ஆஃப் டிக்கெட் கன்செஷன். நாங்கள் போயிட்ட பிறகு தான் தெரிஞ்சது அது மேட்னி ஷோக்கு மட்டும் தான் அது கன்செஷன், ஃபர்ஸ்ட் ஷோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. சரி மணி இருந்தது, நாங்கள் வாங்கிட்டோம், உள்ளே போயிட்டோம், பார்த்துட்டோம். வரும்போது புயல் மழை வந்துடுச்சு, நல்ல மழை. பஸ்ஸு டிக்கெட் எடுத்து தான் வரணும், ஆனால் 25 பைசா குறைஞ்சிது. ஸோ 3.5 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் 3 பேரும் மழையில் சொட்ட நனைஞ்சு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அப்போ 6th படிக்கும் போது வந்து எனக்கு 25 பைசா பெரிய அமௌண்ட்டாக. ஓகே. படிக்கிற காலத்தில் thousands பிக் அமௌண்ட். அதனால் ரிலேட்டிவ் திங் மணின்றது. But 3,20,000 rupees is yours already. Yes, sir. So let me give you a check. Thank you. I'm very proud to give this to you. Thank you. Well, இது உங்களோட இதுதான், but I wish you get more. Thank you, sir. Yeah? சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். Okay. அஸ்மா பேகம்னு ஒரு குழந்தைங்க, அதுக்கு ஒரு ரேர் பிளட் டிஸார்டர், அது தலசீமியா அப்படின்ட்டு. ஆமாம். அதுக்கு வந்து 3.5 மாதம் குழந்தையா இருக்கும்போது அவங்ககிட்ட கூப்பிட்டு வந்தாங்க.
அப்போ பார்த்தா சிவியர்லி அனிமிக்காக அந்த ரத்த சோகை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ் ஃபார் தி பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு டவுட் இருந்தது வேறு ஏதாவது காரணமாக இருக்குமோன்னு இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சும் போது இன்வெஸ்டிகேஷனில் தேலசீமியான்னு தெரிஞ்சது. தட் நீட்ஸ் பீரியாடிக்கல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். அந்த குழந்தை வளர்ந்து அடிக்கலன்னா ஒன்ஸ் இன் 3 months or 2 months பேஸ்ட் ஆன் தி ஹீமோகுளோபின் லெவல். ஓகே. அது எப்பப்போ குறைஞ்சி வந்துடுதோ அப்போ நம்ம வி ஹேவ் டு கிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஓகே. அப்படி இருந்தால் தான் அது உயிரோடு இருக்க முடியும். அப்போத்துலேருந்து இப்போ நான் அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்டதுனால ரோட்டரி அதுன்னு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ யூனிட் கொடுக்கணும்? 10 ml per kilogram பாடி வெயிட்டுங்க சார் குழந்தைங்களுக்கு. ஓஹோ. குழந்தையா இருக்கும்போது இப்போ வந்து அந்த குழந்தை வந்து லக்கிலி 14 years வந்திருக்கு. ஆமாம். இன்னும் தொடருதா அது? இன்னும் தொடர்ந்தா இருக்கு. அது குணமாகாது. அதுக்கு வந்து இது பண்ணோம் சார், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் நல்லாகும். ஆனால் அது வந்து லேக்ஸ் டுகெதர் ஆகும். அது அவங்க ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டம். அந்த ஹெல்த் ஸ்கீமில் ஏதாவது வந்தால் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நான். நல்லது நடக்கட்டும். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. Yeah. Superb. So before we go ahead, let's have a break, please. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் ஒரு கோடி. டாக்டர் கார்த்திகேயன் அவர் ரோல் ஓவர் கண்டெஸ்டன்ட். 3,20,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காரு. ஃப்ரீ ஹிட் 6,40,000. எஸ் சார். தவறாக இருந்தாலும் இழக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஸோ ப்ளே வெல். தேங்க்யூ. மணி என்ன இல்லை, யூ ஹவ் ஆல் தி டைம் அண்ட் ஐ விஷ் யூ வின் மோர். தேங்க்யூ. Yeah. So let's start. 11th question for 6,40,000 rupees. சிவாஜி கணேசன் அவர்கள் முதலாக 3 வேடங்களில் நடித்த திரைப்படம் இவற்றில் ஏது? Which of these was the first film in which Shivaji Ganesan played 3 roles? And the options are A. Daivamagan, B. Thiruvilayadal, C. Bale Pandya, D. Trisulam. தெய்வமகன் ஆப்ஷன் ஏ. தெய்வமகன். எஸ். நல்லா யோசிச்சிங்க. ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாக் பண்ணிட்டுமா? பண்ணிடலாம் சார். ஜீனியஸ் லாக் ஏ தெய்வமகன். எனக்கு ஏதோ நீங்கள் உங்களுடைய லைஃப் லைன் எல்லாத்தையும் யூஸ் பண்ண பிறகு உங்கள் ஸ்பீட் அதிகமாகுது. மணி எண்ணெய் இல்லைன்னு சொன்னேன். நேரமும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு சொல்லுங்க, மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்தீங்க அங்கே கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. திருவிளையாடல் வந்து கலரில் வந்த படம் சார், அதனால் பின்னால் இருக்கலான்றது. திரிசூலம் அப்புறமா வந்து கேரேஜாவோட 300வது படமாக என்னவோ சிவாஜி அது திரிசூலம். பலே பாண்டியாவுக்கும் தெய்வமகனுக்கும் டவுட்டாக இருந்தது. தெய்வமகன் வந்து ஆஸ்காருக்கு அமிச்ச ஒரு ஸ்பெஷல் படம் முதல்ல தமிழ் இதில் வந்து தெய்வமகன் தான். சரி, மேபி அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கலாம் அப்படின்றதுக்காக. திருவிளையாடல் தெய்வமகன் எப்போ வந்தது, என்ன பீரியட்னு தெரியுமா? திருவிளையாடல் வந்து கலர் படம், அது மட்டும் தெரியும் சார். பலே பாண்டியா தெய்வமகன் வந்து கலர் ஃபிலிம் இல்லை, கலர் படங்கிறதுனால அதை லேட்டஸ்ட் முடிவு எடுத்துட்டு கொஞ்சம் காலம் பின்னால் இருக்கலான்றது. தவறாக கூட இருக்கலாம். இது வந்து 1962 ரிலீஸ் ஆன படம். நான் பிறந்த வருஷம். 11 நாளில் ஷூட்டிங் முடிச்சாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் ஒரு மருது அப்படிங்கிற ஒரு லுக் அலைக் ரவுடியாக இருப்பார். ஒரு சயின்டிஸ்ட் பிரதர் சங்கர் அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு கேரக்டரோட பேர் பாண்டியா. ஸோ தெய்வமகன் இஸ் அ ராங் ஆன்சர். பலே பாண்டியா இஸ் அ ரைட் ஆன்சர். தேங்க்யூ. வெல் டாக்டர், அழகான குடும்பம், நல்ல குழந்தைங்க, உங்களை வளர்த்தவங்களையும் நீங்கள் வந்து மறக்கலை. அண்ட் யூ ஹவ் பீன் அ வண்டர்ஃபுல் பர்சன். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். எஸ் சார். an apple a day keeps a doctor awayன்றாங்க. என்ன அது? அதனால தான் ஆப்பிள் எனக்கு பிடிக்காதுங்க சார். உங்களுக்கு பிடிக்காது? Wonderful doctor. Nice to play with you. 3,20,000 ரூபாய். Wonderful for sharing so many things. Thank you. And keep up the good work. Thank you. உங்களுக்காக Sunfeast வழங்கும் ஒரு gift hamper. For sharing a beautiful moment here. Thank you so much. Superb, Dr. Karthikeyan. நல்ல மனிதன்.
ஸோ இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் 7 பேரும் எப்போவோ முடியும், நான் எப்போ ஹாட் சீட்டுக்கு வருவேன் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வெல், புன்சிரிப்பு மறுபடியும் உங்கள் முகத்தில் நான் பார்க்குறேன். அது ஒரு வெற்றி சிரிப்பாகணும். ரெடி டு நோ ஹூ இஸ் த ஹாட் சீட் கண்டஸ்டன்ட் வித் மீ? உங்களுக்கான கேள்வி இதோ. பின்வரும் சொற்களை சரியாக வரிசைப்படுத்தி ஒரு தமிழ் பழமொழி கிடைக்கும்படி செய்யவும். And the options are A சலசலப்புக்கு, B பனங்காட்டு, C அஞ்சாது, D நரி. Hands up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். அந்த ரைட் ஆர்டர் இஸ் B பனங்காட்டு, D நரி, A சலசலப்புக்கு, C அஞ்சாது. பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. எத்தனை பேர் சரியான பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 6 பேரு. and the hot seat contestant is மனோஜ் குமார். இது நடக்குது. ரொம்ப டென்ஷன். எங்க வராம போயிடுவோன்னு ஒரு பயமா இருந்துச்சு. பயமா இருந்துச்சு. வந்துட்டீங்க. கண்டிப்பா. ஜாலி. சூப்பரா. ஹாப்பி. ஹாப்பி. கொஞ்சம் இப்ப விளையாடுவோம். இப்போ விளையாடுங்க வாங்க. சூப்பர். மனோஜ் குமார், பி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். எஸ் சார். தேனியில இருந்து. எஸ் சார். என்ன செல்லம், வாங்க விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஃபைட்டுக்கு வந்த மாதிரி கூட்டு வந்துட்டேன். இல்ல அங்க இருந்து நிறைய டைரக்ஷன்ல வந்திருக்காங்களா சார்? பாரதி ராஜா, பாலா, அவங்க டெரர், அது மாதிரி அந்த ஒரு வேகம், அந்த வேகம் இருக்கு. ஆமா. உற்சாகத்தோட இருக்கீங்க. நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு வீடியோ கிளிப் இருக்கு, அதை பார்த்துருவோம். வீடியோ ப்ளீஸ். என் பேர் மனோஜ்குமார். என் சொந்த ஊர் தேனி. நான் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஃபைனல் பி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் ஒரு ஹாக்கி பிளேயர். நான் நிறைய ஜோனல் மேட்ச் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையா ப்ரைஸஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். என் ஃபேமிலியில் எங்கள் அக்கா, அப்பா, அம்மா. எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குட்டி பாப்பா இருக்குது. நீங்களும் இல்லலாம் ஒரு கோடிக்கு வந்த முக்கிய காரணம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். எங்கள் அம்மாவுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் மார்பக புற்றுநோய் கண்டுபிடிச்சோம். அவங்களும் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. புலிக்கோட்டைக்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு ஆனவனே எங்கள் ஃபேமிலியே ரொம்ப இதாகிட்டோம். ட்ரீட்மெண்ட் செலவே 15,000 ரூபா. அதையும் நாங்கள் கடன் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கடனெல்லாம் நான் தான் அடைக்கணும். இந்த நீங்கள் மேலே 1 கோடியில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் எங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எங்கள் அம்மா திருப்பி பழைய நிலைமைக்கு எங்கள் அம்மாவை கொண்டு வரணும். எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு மாத வருமானம் 3000 ரூபா. அதில் தான் என்னையும் படிக்க வச்சு எங்கள் அக்காவையும் படிக்க வச்சுருக்காரு. எவ்வளோ பணக்காரங்களாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் பணக்காரங்கள. எங்கள் அப்பா தான் எனக்கு பெரிய ஆள். எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ. என் ரோல் மாடல் எல்லாமே எங்கள் அப்பா தான். அவருக்கு நான் ஒரு நல்ல கடை வச்சு தரணும், சொசைட்டியில் நல்லபடியாக வைக்கணும், எல்லோரும் மதிக்கிறபடியாக எங்கள் அப்பாவை வச்சுருக்கேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. என் வாழ்க்கையை மாற்ற போகிறதும் இந்த நீங்களும் இல்லலாம் 1 கோடி தான். நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். கண்டிப்பாக எங்கள் அம்மாவும் அப்பாவையும் நல்லபடியாக வச்சுருக்கேன். கண்ணீர் வேண்டாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. எஸ் சார். நம்ம இருக்கீங்க, பின்னாடி ஒரு பெரிய வழி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு வழியும் இருக்கு இல்லையா? எஸ் சார். புரியுது, அந்த பெயின் எனக்கு புரியுது. அது நம்ம கையில் இல்லை, எங்கேருந்தோ வருது. பட் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தேங்க்ஸ் சார். கூட யாரும் வந்திருக்காங்க? அக்கா, மாமா, என் ஃப்ரெண்டு சூர்யா. ஹாய் ஹாய். பெரிய கேங்கே வந்திருக்குப்பா. ஆல் யங் கைஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். உங்கள் பேர்? ராஜி. ராஜி. என்ன ஃபீல் பண்ணுறீங்க தம்பியை பற்றி? தம்பி எப்படியாவது செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தோம். செலக்ட் ஆனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணில் இன்னும் கண்ணீர் இருக்கா? இல்லை இல்லை இல்லை. அதான் போயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க தம்பிக்கு. ஆல் தி பெஸ்ட் மனோஜ். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. சூப்பர். மனோஜ் குமார் சார்.
ரெடி? ரெடி. இங்கே இருக்கிற ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். சரி. முதல் கேள்வியிலேருந்து 15வது கேள்வி மொத்தம் இங்கே இருக்குது. முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக ஏறி 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 3 லைஃப் லைன் இருக்குது. சூப்பர் ஆடியன்ஸ் போல் ஜீனியஸ் 50-50. உங்களுடைய 3 நண்பர்களில் ஒருத்தர் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். தெளிவாக விளையாடணும். இதோ உங்களுக்கான எல்லா செக்ஸும் என் கையில் இருக்கு. டெஃபினட்டாக நிச்சயமாக இதை நீங்கள் ஜெயிக்கலாம். கண்டிப்பா. ஸோ நல்லதொரு ஆரம்பம். எஸ் சார். ரெடி? ரெடி. Come, let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Give him a well hand, ladies and gentlemen. மனோஜ்குமார் தேனி. 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த நிறத்தை போக்குவரத்து சிக்னலில் காண முடியாது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ சிவப்பு, பி பச்சை, சி நீலம், டி மஞ்சள். ப்ளீஸ் பிக்ஸ் சி நீலம். சி நீலம். ஜீனியஸ் ஃபிக்ஸ் சி நீலம். சி நீலம் is the right answer. இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இந்த பின்னணி இசையை வைத்து திரைப்பட தலைப்பை கண்டுபிடிக்கும். சினிமால பாக்குறீங்க? ஒரு ஆடியோ ரவுண்ட். கேன் வி ஹேவ் தி மியூசிக் ப்ளீஸ்? கேட்டா சார்? கேட்டேன். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ வில்லு பாட்டுக்காரன், பி கரகாட்டக்காரன், சி நம்ம ஊரு நல்ல ஊரு, டி ஊரை விட்டு ஊரு வந்து. ப்ளீஸ் பிக்ஸ் பி கரகாட்டக்கார். பி கரகாட்டக்காரன். ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பிக்ஸ். ஜீனியஸ் லாக் பி கரகாட்டக்காரன். பி கரகாட்டக்காரன் is the right answer. எவ்வளவு பெரிய ஹிட் 1989ல. எஸ் சார். பார்த்துருக்கீங்களா படம்? பார்த்துருக்கேன். கரகாட்டக்காரன் கேட்கும்போது பின்னாடி உங்களுடைய கூட்டம் இருக்க. ஆமாம் சார். இன்னும் ஆல்மோஸ்ட் 1 கோடி ஜெயிச்ச சந்தோஷம் உங்களுக்கு. நான் இங்கே வந்ததே அவங்களுக்கு 1 கோடி ஜெயிச்ச மாதிரி தான். அப்படியா? அப்போ இங்கே கம்மியாக வந்தால் மீதி சேர்த்து கொடுத்துருவீங்களா? அப்படி. வெரி குட். 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் நிலைகளில் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுத்துவது எது? The options are: A cataract, B appendicitis, C diabetes, D asthma. ப்ளீஸ் பிக்ஸ் டி ஆஸ்துமா. D asthma. Genius lock D asthma. D asthma is the right answer. நல்லா போயிட்டு இருக்கீங்க. எஸ் சார். நீங்க ஒரு ஹாஸ்டல் சேர்மன் ஆமே. எஸ் சார். எங்கள் ஹாஸ்டலில் மொத்தம் 600 பேர் இருக்கோம் சார். அது நாங்கள் வருஷம் ஹாஸ்டல் டே ஃபங்க்ஷன் ஒன்று வைப்போம். இது நாங்கள் 1 டே ஃபுல்லாக நடத்துவோம். ஹாஸ்டல்லே 3 நேரம் சாப்பாடு, நான்வெஜ் எல்லாமே இருக்கும். மதியம் வந்து ஹோல் காலேஜ் டீச்சிங், நான் டீச்சிங், லேபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போடுவோம் எங்கள் ஓன் செலவில். ஒரு 15 நாள் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். நைட்டு 1 மணி 2 மணி வரையும் டான்ஸ் ஆடுவோம். வார்டன் என்ன ஆவாரு? அவர் தூங்கிடுவார். சரி. அது சூப்பராக இருக்கும் சார். அந்த லைஃப் யாருக்குமே கிடைக்காது. இப்போயும் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனா ஹாஸ்டல் விட்டு சார். காலேஜ் விட்டு வரது கூட நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். ஹாஸ்டல் விட்டு வந்தால் ரொம்ப ஃபீல் ஆகுது சார். அவர் ராகிங் எல்லாம் இருக்கு ஹாஸ்டலில். நாங்கள் சேர்ந்தப்போ இருக்கு சார். இப்போல்லாம் இப்போ எல்லா ரூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதில்ல? நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் வந்ததுனால பண்ணலையா? அது தப்புன்னு பண்ணலையா? இல்லை, ரூல்ஸ் எல்லாம் வந்ததுனால பண்ணல சார். உங்களை ராகிங் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் பண்ணிடுறேன். எப்படி பண்ணாங்க ராகிங்கு? அப்படி மேலே பைப்பு திறக்கணும், கீழே பைப்பு திறக்கணும், அப்படியே அப்படி ஏதாவது டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் சார். தொடர்ந்து விளையாடுவோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. மனோஜ்குமார் சார், யங் சேர்மன். 3 லைஃப் லைன் அப்படியே இருக்கு. பதட்டப்படாமல் ஆடணும். 4th question 5000 rupees உங்களுக்காக இதோ. பரதேசம் என்ற சொல் இவற்றில் எதை குறிக்கிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ சொந்த ஊர், பி அயல் நாடு, சி சொந்த நாடு, டி பக்கத்து ஊர். ஏ நேட்டிவ், பி ஃபாரின் கண்ட்ரி, சி ஓன் கண்ட்ரி, டி நெய்பரிங் கண்ட்ரி. டி பக்கத்து ஊர். பிக்ஸ்.
ஐஷோ லைஃப் லைன் இருக்கு. லைஃப் லைன் மணியண்ணே அவ்வளோ யோசிச்சு பி பக்கத்து வீடு லைஃப் லைன் இருக்குன்னா ஒரு நிமிஷம். வேறு லைஃப் லைன் கேட்டீங்க, எந்த லைஃப் லைன் போகலாம்? ஆடியன்ஸ் போல். காப்பாத்திருங்க இப்போதான் வந்திருக்கேன். காப்பாத்துருங்க இப்பதான் வந்திருக்காரா அவரு. அரசியல் இருந்த குரூப்பிங்களா செல்லம்? சார் அது ஃபியூச்சர். ஆமாம். வெல் ஆடியன்ஸ், மனோஜ்குமாருக்கு ஒரு கேள்வி. பரதேசம் என்ற சொல் இவற்றில் எதை குறிக்கிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ சொந்த ஊரு, பி அயல் நாடு, சி சொந்த நாடு, டி பக்கத்து ஊரு. And your time starts now. Well, பி அயல் நாடுன்னு 60% சொல்லிட்டாங்க. ஃபிக்ஸ் பி அயல் நாடு. ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? ஃபிக்ஸ் பி அயல் நாடு யூனியஸ். பக்கத்து ஊர் உங்களுக்கு பரதேசமா? இல்லை பரதேசின்னா ஊர் விட்டு ஊர் போகிறதுன்னாங்களா சார்? ஆமாம். அது மாதிரி சரி பக்கத்து ஊர். பரதேசம் என்ற சொல் இவற்றை எதை குறிக்கிறது? அயல் நாடு. கரெக்ட். பி அயல் நாடு is the right answer. தேங்க்ஸ். எப்படி சொல்லலாம் சார்? ஓகே, இன்னொரு கேள்வி. உறுதி பணம் 10,000 ரூபாய்க்கு போயிடலாம். ஒரு லைஃப் லைன் போயிடுச்சு, ஆனால் ஒரு 2 லைஃப் லைன். Fifth question for 10,000 rupees. உங்களுக்காக இதோ. பின்வரும் எந்த வேதிப்பொருள் தண்ணீரில் உள்ள கிருமிகளை அகற்ற பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ குளோரின், பி அமோனியா, சி சல்ஃபர், டி மெக்னீசியம். ஃபிக்ஸ் ஏ குளோரின். ஃபிக்ஸ் ஏ குளோரின். லாக் பண்ணிட்டுமா? லாக். ஜீனியஸ் லாக் ஏ குளோரின். Is the right answer. 10,000 rupees. நான் உங்களையே பார்த்துக்கிட்டே அங்கே லாக் பண்ண சொன்னேன். டவுட் வந்துடுச்சா? நீங்க தான் மகா நடிகன் ஆச்சு சார். அது சார். நான் என் பாட்டுக்கு நான் உங்க இருவர் படம்லாம் எங்க பசங்க சொல்ல சொன்னாங்க சார். அந்த சூப்பரா நடிச்சிருப்பாரு, அதை பத்தி சொல்லுங்க. எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? கில்லில நல்லா நடிச்சிருக்கேன்னு கேட்டு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுடா. யாராவது ஒருத்தர் ஒரு இருவருங்கிற ஒரு படத்தை சொல்லுவாங்க, ஒரு காஞ்சிபுரம் சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சூப்பரா டயலாக் பேசுவீங்க சார் உண்மையில. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணி, அதான் சொல்ல சொன்னாங்க சார். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியை. அது இன்னும் இருக்கு, அதெல்லாம் வேணாம் சார். அதெல்லாம் வேணாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10,000 rupees ஜெயிச்சாச்சு. இனிமேல் கொஞ்சம் தெளிவாக விளையாடு. அப்பா பற்றி பேசுங்களேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார். எங்கே? ஹோட்டல். எங்கே? தேனிலேயே தான் சார். தேனிலேயே. ரொம்ப நான் பிறந்ததுக்கு முன்னாடியும் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது சின்ன வயசுலேருந்தே அந்த கடையிலேயே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப. என்ன சம்பளம் வாங்குறாரு? 5,000 வாங்குறாரு சார். என்ன மாதிரி வேலைகள்? சர்வர், இது எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாவும் பார்ப்பாங்க. உணவு பரிமாறுறது அழகான ஒரு, அதே ஒரு கிரேட் ஒர்க் சார். அது எல்லாருமே நினைப்பாங்க சர்வர் இது, அதெல்லாம் உண்மையில அதெல்லாம் இத்தனை 1000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 பேருக்கு உணவு அவர் கையால கொடுக்கறது அது ஒரு பெரிய. தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா பெரிய. நான் வந்து பெங்களூர்ல வித்யார்த்தி பவன்ட்டு ஒன்று இருக்கும், அந்த காந்தி பஜார்ல. அங்கே வந்து அற்புதமான தோசை வைப்பாங்க. நாங்கள் வந்து ஒருத்தர் இருப்பார். நான் என்னோட சின்ன வயசுலேருந்து அவரே பார்த்துட்டு இருப்பேன். ரீசெண்டாக கூட பார்க்கும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவர் இருந்தார். அந்த தோசையை இப்படி வச்சு போகிறார். அந்த தோசையை எடுத்துகிட்டு வர்றதும் ஒரு தோசையை கொடுக்குறதும், போதுமான அளவுக்கு ஒரு சட்னி போடுறதும், இன்னும் கொஞ்சம் வேணும்னா போடுறதும், அந்த பரிமாறுற ஸ்டைல் இருக்குல்ல, அண்ணே 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 அண்ணே, இந்த சின்ன குழந்தைங்க பின்னாடி போன மாதிரி, அதாவது நம்ம வீட்டு தாய் மாதிரி அவங்க தான் வந்து பரிமாறணும். ஸோ உங்கள் அப்பா பல வருடங்கள் அங்கே இருக்காங்கன்னா அங்கே போகிறவங்களாலும் அவங்கள தான் எதிர்பார்த்து போவாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு தொழில், அது அற்புதமான ஒரு வேலை தான். அதில் அது அப்பா ஒரு ரோல் மாடல்னு சொன்னீங்களே, நான் அதுதான் ரொம்ப உயர்ந்த போனேன். அது எதை வச்சு சொன்னீங்க? அது சார் இவ்வளோ கம்மியான சம்பளம் வச்சு என்னையும் இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டாரு, அக்காவையும் கல்யாணம் முடியும். எவ்வளோ பணக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபேமிலியில் கஷ்டம் அப்படி இப்படி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த அம்மாவுக்கு வரதுக்கு முன்னாடி எந்த கஷ்டமும் இல்லை சார். அவர் வாங்கின சம்பளத்தை வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அது எப்படி சொல்கிறது, சூப்பராக இருந்துச்சு சார் எங்கள் ஃபேமிலி. அதனால ஒரு ரோல் மாடல். இவ்வளோ
அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை சார். நிறைய பேர் தண்ணி அடிப்பாங்க, அது மாதிரி எதுவுமே இல்லை அப்பாவுக்கு. நாங்கள் மட்டும்தான் அவருக்கு. அது சூப்பர். அவர் வரல, வந்திருந்தா அவரை பார்த்துருப்பேன் நான். அம்மா ட்ரீட்மெண்ட்டு. அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட இருக்கார். டோன்ட் வரி. ஆ, தேங்க்ஸ். 2 லைஃப் லைன் இருக்கு. 10,000 ரூபாய் ஜெயிச்சாச்சு. யோசிச்சு விளையாடுங்க, பொறுப்போட விளையாடுங்க, பதட்டப்படாமல் விளையாடுங்க. ஓகே சார். ரெடி? ரெடி. 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் இடங்களில் தமிழ்நாடு கேரளா எல்லைக்கு அருகில் உள்ளது எது? Which one of the following places is situated close to the Tamil Nadu Kerala border? And the options are A. Madurai, B. Trichy, C. Thuthukudi, D. Theni. ஃபிக்ஸ் டி தேனி. Fix D. Theni. தேனி. Genius, lock D. Theni. மதுரை திண்டுக்கல் கிட்ட இருக்கு. சார் மொத்தமே 5 தான் சார் இருக்கு. திருநெல்வேலி, தேனி, கோயம்புத்தூர், 3 இன்னொரு சார். அதில் தேனி எங்கே நியராக இருக்குனால கொஞ்சம் தெரியும். தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் தானே? இல்லை சார், அது திருநெல்வேலியா கொஞ்சம் அந்த கன்னியாகுமரி. தேனி எஸ் சார், தேனி உங்க ஊரு? எங்கள் ஊர். எத்தனை வருஷம் இருந்தீங்க தேனியில் நீங்க? பிறந்ததுலேருந்து தேனி. தேனி is the right answer. நல்ல ஊர். நான் போயிருக்கேன் தேனிக்கு, ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கேன். நான் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, அங்கே போயிட்டு வருவேன் நான். நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அது ஒரு பெருமை இருக்கா? யார் சார் எங்கள் காலேஜ் எல்லாம் போனோம்னா எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. நாங்களாம் கெத்தா சொல்லுவோம்ல, பாரதி ராஜா எங்கள் ஊர், இளையராஜா எங்கள் ஊர், இப்போ பாலா சார் எங்கள் ஊர். பாருங்க எல்லா நேஷனலோட எங்களுக்கு தான். பருத்தி வர எங்கள் ஊரில் எடுத்த படம், அது எல்லாமே சொல்லுவோம். எல்லாமே உங்கள் ஊர் தான். ஒரு பெருமை. கண்டிப்பாக அந்த மாதிரி பெருமையை நீங்களும் சேர்க்கணும் உங்கள் ஊருக்கு, இல்லையா? ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ் சார். 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி. தெளிவா விளையாடுங்க. டோன்ட் வரி, ஆள் விடுறதா இல்லை. அடுத்த எபிசோடுக்கு போவோம். தேங்க்ஸ். அவ்வளோதானே? ஓகே. நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஓகே. யோசிங்க. சரிங்க சார். வந்து உட்காந்த பதட்டமெல்லாம் போயிட்டோம். ஆ, ஓகே. அம்மாவை பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து விளையாடுவோம். வெல், மனோஜ்குமார் தேனியிலேருந்து. அப்பா ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கார். அதாவது குழந்தைங்களை வளர்க்குற நம்ம பெரியவங்க இப்படி தான் பார்க்கணும். எப்படி குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து வளர்கிறாங்க, நம்மளை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்குறாங்க. அண்ட் ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் தி ஷோ. மனோஜ்குமார் இன்னும் எது வரைக்கும் போவார்ன்றது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் மீண்டும் சந்திப்போம். குட் நைட்.